இன்னும் 177 நாள்தான் முடிந்தது திமுக ஆட்சி. நாள் குறித்த நயினார் நாகேந்திரன். 177 நாட்களில் திமுக அழிவுக்கு வந்துவிடும் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் திமுகவுக்கு நாள் குறித்துள்ளார். தற்பொழுது தமிழகம் முழுவதும் யாத்திரை மேற்கொண்டு வரும் நயினார் நாகேந்திரன் கடந்த 4½ ஆண்டு திமுக ஆட்சியில் நடந்த கரூர் துயரச் சம்பவம், கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம், ஊழல், தமிழகம் முழுவதும் அதிகரித்து வரும் போதை பழக்கம் என மக்கள் மத்தியில் தன்னுடைய யாத்திரை பிரச்சாரம் மூலம் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறார். ஏற்கனவே திமுக அரசு மீது தமிழக மக்கள் கடும் அதிருப்தியில் இருந்து வரும் நிலையில் தற்பொழுது நயினார் நாகேந்திரன் யாத்திரை மேலும் திமுக அரசின் மீது மக்களுக்கு இருக்கும் அதிருப்தியை அதிகரித்திருக்கிறது. மேலும் தற்பொழுது பாஜக தொடங்கியுள்ள யாத்திரை முடியும் தருவாயில் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கும். தமிழக மக்களும் ஆட்சி மாற்றத்துக்கு தயாராகி விட்டார்கள் என தெரிவித்துள்ளார் நயினார் நாகேந்திரன். இந்த நிலையில் அதிமுக பாஜக கூட்டணி பொருந்தா கூட்டணி என திமுக தரப்பில் இருந்து வரும் விமர்சனத்தை தவிடுபொடியாக்கும் வகையில் நயினார் நாகேந்திரன் தொடங்கியுள்ள யாத்திரைக்கு வாழ்த்து தெரிவித்து இருந்த எடப்பாடி பழனிசாமி, மேலும் யாத்திரை தொடக்க நிகழ்வின் போது கலந்து கொண்ட அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார், மத்திய அரசு என்ன செய்தது என திமுக அரசு கேட்கிறது. திமுக கணிதத்தில் பலவீனமாக இருந்தால் அண்ணாமலையிடம் கணக்கு உள்ளன, நயினார் நாகேந்திரனிடம் பதில்கள் உள்ளன என RB உதயகுமார் பேசியது அதிமுக பாஜக கூட்டணிக்கு இடையில் இருக்கும் ஒற்றுமை வெளிப்பட்டது. மேலும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தொடங்கியுள்ள யாத்திரையில் மக்கள் பெரும் உற்சாகத்துடன் கலந்து கொண்டு வருவது திமுக மீது உள்ள அதிருப்தியையும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மக்கள் கொடுக்கும் ஆதரவையும் பார்க்க முடிந்தது. இந்த நிலையில் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கின்ற ஒற்றுமையுடன் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கும் கட்சிகள் ஒன்றிணைந்துள்ளதை மதுரையில் நயினார் நாகேந்திரன் தொடங்கியுள்ள யாத்திரையில் பார்க்க முடிந்தது. மேலும் இந்த யாத்திரை தமிழக பாஜகவுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்துள்ளது. வரும் 2026 தேர்தலுடன் திமுகவை வீட்டுக்கு அனுப்பும் எச்சரிக்கையாக தொடங்கப்பட்ட கவுண்டவுன் என்கிற நோக்கத்தின் அறிகுறியாக பார்க்கப்படுகிறது நயினார் நாகேந்திரன் தொடங்கியுள்ள இந்த யாத்திரை. இந்த நிலையில் நாகையில் 10 நாட்களுக்கு மேலாக விவசாயிகளிடம் நெல் கொள்முதல் செய்யாமல் திமுக அரசு காலம் தாழ்த்தி வருவது குறித்து கண்டனம் தெரிவித்துள்ள நயினார் நாகேந்திரன், மாவட்டம் முழுவதும் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் 15,000 மூட்டைகள் வரை தேங்கி உள்ளதால் விவசாயிகளிடம் நெல் கொள்முதல் செய்வதில் தாமதம் ஏற்படுவதாக அதிகாரிகள் கூறியிருப்பது ஏற்புடையதல்ல. பருவமழையையும் தீபாவளி பண்டிகையையும் முன்கூட்டியே கணக்கிட்டு விவசாயிகளிடம் நெல் கொள்முதல் செய்து உரிய விலையை பெற்றுக் கொடுப்பது ஒரு அரசின் கடமை. அதை விடுத்து தனது திட்டமின்மையால் கொள்முதல் செய்யாமல் அறுவடை செய்த நெல் மணிகளை மழையில் நனைய விட்டிருப்பது திமுக அரசின் அலட்சிய போக்கையே காட்டுகிறது. எனவே டெல்டாக்காரன் எனும் பெருமிதம் கொள்வது எள்ளளவாவது உண்மை என்றால் உடனடியாக போர்க்கால அடிப்படையில் விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்முதல் செய்து விவசாயிகள் நலனை காத்திடுங்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களே என தெரிவித்துள்ளார் நயினார் நாகேந்திரன்.